சொல்லுடா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன் கற்பனையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன சொல்ற? பெட் மேல படுக்க வச்சேன். அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது நடந்துருச்சு. முதலிரவு முடிஞ்சிடுச்சு. என்னடா முதலிரவு முடிஞ்சிருச்சுன்ற? நம்ம முதலிரவு எப்படி முடியும்? எப்படி முடியும்? நட்சத்திரம் நிப்பாட்டு. நிறுத்து. அவங்க 2 பேரும் இருக்கும்போது நான் போய் அந்த கேமராவை எடுத்துட்டு வரணுமா? நான் போய் எடுத்துட்டு வரத அவங்க பார்த்து அவங்க கையால நான் சாகணும்னு தானே நீ நினைக்கிற? இப்ப நீ கொஞ்சம் வாய மூடுறியோ? இப்ப இல்ல, அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் எடுக்க சொல்றேன். வெளியில வந்ததுக்கு அப்புறமா அப்ப ஓகே. ஆனா அவங்க இப்போதைக்கு வெளியில வர மாதிரி தெரியலையேம்மா. நான் வர வைப்பேன். அவங்க இப்படி வந்ததும் நீ போயிடு. கொஞ்சம் இரு. மீரா, மீரா. என்ன அண்ணி? இன்னும் பூமியும் ககனும் எழுந்த மாதிரி தெரியல. போய் எழுப்பி அவங்க கிட்ட பூஜை பண்ணணும்னு சொல்லு. முடியாது. அவங்க வீட்டுக்கு வந்ததே எனக்கு பிடிக்கல. இதுல நான் வேற போய் அவங்கள எழுப்பி சொல்லணுமா? நான் சொல்ல மாட்டேன் அண்ணி. மீரா, இது உங்க அண்ணன் சொன்னது, புரிஞ்சுதா? கிளம்பு, போ. சரி, நான் அவங்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன். பூமி கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன். சரி சரி, ஏதோ ஒண்ணு பண்ணு. அம்மாடி, அவ ரூம்குள்ளேயே இருந்துட்டா கேமரா எடுத்துட்டு வர்றது கஷ்டமாச்சேமா. ஐயோ சித்தி, உனக்கு எல்லாத்துக்கும் டென்ஷன் தான். வரலன்னா அவனையும் நான் வெளியில வர வைப்பேன். அவன் ஒண்ணு கல்லோ பாறையோ இல்லல அங்கேயே இருக்கிறதுக்கு. சும்மா இரு. இப்ப வா சொல்றேன். உங்களுடைய முதலிரவை வார்த்தைகளால் அல்ல, பல பாடல்களால் கடந்திருப்பீர்கள் அல்லவா? அல்லவா சித்தி? மாப்பிள்ள முன்னாடி என்ன பைத்திய மாதிரி பேசுற? முதல்ல நீ கிளம்பு. போறேம்மா. நேரடி ஒளிபரப்பு இருக்குல்ல. உன்னை போன்னு சொன்ன. என் சித்தி எப்பவும் இப்படிதான் கண்டதை ஏதோ உளறிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் என் மாமா கண்டுக்க மாட்டாரு சித்தி. நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ண தேவையில்லை. மாமா, நீங்க போய் உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். குட் மார்னிங் மாப்ள. குட் மார்னிங். இதுக்கு பின்னாடி இருக்கா இல்ல இதுக்கு மேல இருக்கா பாப்போம். இங்கேயும் இல்லையே. எங்க வச்சு தொலைச்சாலோ என்னவோ. சீக்கிரம் வா வா. எம்மாடி, என்னாச்சு? கேமரா கிடைச்சிருச்சா? ஏம்மா, அந்த பட்டு பெட்டு ராத்திரி முழுக்க அவங்க பாரத்தை சுமக்க முடியாம பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சோ. எனக்கு எப்ப கல்யாணம் நடக்கும், நான் எப்ப அந்த மாதிரி பெட்ல படுப்பேன்னு ரொம்ப ஆசையோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேம்மா. அடியே பெருசு, இப்பவும் கல்யாணம், பெட், ரொமான்ஸ், கர்ப்பம்னு பேசிக்கிட்டு இருக்கியே. போய் அந்த கேமரா எங்க இருக்குன்னு தேடு. எதுக்கு தேடணும்? அந்த கேமராவை எங்க வச்சேன்னு உனக்கு தெரியாதா? ஆமால, நீ குடுக்குற ஷாக்ல நான் அப்பப்போ எல்லாத்தையுமே மறந்து போயிடுறேன். தள்ளி தொலை. ஆனா அது இங்க இருக்கு. எம்மா, ஒரு சின்ன பிட் ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு பாக்கலாமா? குடு குடு குடு. ஐயோ வேண்டாம் 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 வேண்டாம். என் தலை எழுத்து எல்லாம் என் தலை எழுத்து. மிஸ் ஆயிடுச்சா? நான் உன் கழுத்துல தாலி கட்டாததுனால
இந்த முதல் இரவை எப்படியும் நீ தான் தடுக்கணும்னு நினைப்ப. அப்படி நீ தடுத்த அடுத்த நொடியே நான் உன் கழுத்துல தாலி கட்டலன்றது தெளிவாயிடும். நம்ம கல்யாணம் உண்மையிலே நடந்துச்சா இல்லையாங்கிறது அந்த அபூர்வாவுக்கு சந்தேகமா தான் இருக்கு. அதனாலதான் இந்த ரூம்ல எங்கேயோ கேமரா வச்சிருக்கா மாமா. என்னங்க என்னங்க காஃபி. மாமா நல்லா இருக்கியா நக்ஷத்ரா? நீ நல்லா இருக்கல மாமா. நான் எப்படி அண்ணா, இருந்தேன்? இந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு நாள் கண்டிப்பா வரும்னு நான் உறுதியா நம்பிட்டு இருந்தேன்னா. இந்த வீட்ல நம்ம எல்லாரும் இப்படி இருப்போம்னு நான் நம்பிட்டு இருந்தேன்னா. பழைய விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டு நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ற நாள் இதுக்கப்புறம் ரொம்ப தூரத்துல இல்லைண்ணா. அதெல்லாம் இருக்கட்டும். ஹவுஸ் யுவர் மேரிட் லைஃப்? ஓ, வந்தே பாரத் ட்ரெயின் மாதிரி வேகமா போயிட்டு இருக்குண்ணா. உங்களோட சேர்ந்து எங்களுக்கு கூட ஃபர்ஸ்ட் நைட் நடந்துருச்சுண்ணா. ஹே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. அதாவது தம்பி பொண்டாட்டி அண்ணன் முன்னாடி இந்த மாதிரி விஷயத்த சொல்றதுக்கு கொஞ்சம் வெக்கப்படுவாளண்ணா. உண்மையிலே எதுவும் நடக்கல மாமா. ஹேய் திருடி, ராத்திரி நீ என்ன பண்ணன்னு ஒரு வாட்டி யோசிச்சு பாத்துக்கோமா. ஏதேதோ பண்ற மாதிரி இவன் தான் கற்பனை பண்ணிட்டு இருந்தான் மாமா. உண்மையிலே அப்படி எதுவும் நடக்கல. ஒண்ணு அட என்னதான்டா நடந்துச்சு? அவ இல்லன்றா, நீ ஆமான்ற. அவ சொன்னதுதான் உண்மைண்ணா. பூமியை உன் கையில ஒப்படைக்கிறதுக்காக அந்த ராட்சசி கையில நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். அதுக்காக நான் ஒன்னும் தோத்து போயிட மாட்டேனா. எப்படியாவது நான் வெற்றி அடைவேன். ஆக்சுவலி ஹனிமூன் பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னா. அப்போ இந்த பேயை வளைச்சு போட்டு என் கைக்குள்ள வச்சுக்கிறேன் பாருண்ணா. ஏதோ ஒண்ணு. ஆல் தி பெஸ்டா. தேங்க்யூண்ணா.